வணக்கம் வியூவர்ஸ். வளர்ந்து வரும் வேகமான உலகத்தால கல்யாணமான தம்பதிகளுக்குள்ள சரியான பாலுறவு இருக்கிறதில்ல. இதுக்கு முக்கியமான காரணம் தேவையில்லாத கவலைகள், மன அழுத்தம், மோசமான டயட் இவைகள் தான். ஆரோக்கியமான பாலுறவுக்கு மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளை நம்ம ஆரோக்கியம் சேனல்ல பார்க்கலாம். நம்ம உடம்புல செக்ஸ் ஹார்மோன்களை பாதிக்கிற முதல் விஷயம் ஒர்க் டென்ஷன், அதாவது வேலை பலுதான். ஆபீஸ் விஷயத்தை ஆபீஸோட வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓவர் டைம் பாக்குறது, நைட் ஷிஃப்ட், சரியா தூங்காதது, போதுமான அளவு எக்ஸசைஸ் செய்யாது, இந்த விஷயங்கள் கூட செக்ஸ் ஹார்மோன்களின் உற்பத்தியை பெருமளவு பாதிக்குது. இத கூடுமானவரை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால்ல அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்க வச்சு அப்புறம் அதுல ஒரு டீஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டாலும் செக்ஸ் ஹார்மோன்களின் உற்பத்தி அதிகரிக்குது. மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் கார்டிசோல் ஹார்மோனை இந்த பால் மருந்து குறைக்குது. உடலுக்கு நல்ல கொழுப்புகள் தேவை. நாம எந்த அளவுக்கு முந்திரி, பிஸ்தா, பாதாம் இப்படி நல்ல கொழுப்புகளை சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு தான் கெட்ட கொழுப்புகள் உடல்ல குறையும். உடல்ல கெட்ட கொழுப்பு குறைஞ்சு ரத்த ஓட்டம் சீரானாலே போதும். போதுமான அளவு செக்ஸ் ஹார்மோன்கள் தூண்டப்படும். பெண்களோட செக்ஸ் ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜனை அதிகரிக்கும் உணவுகளா ஆலிவ் ஆயில், பட்டாணி, பூண்டு, பீட்ரூட், சூரியகாந்தி விதை இவைகள் இருக்கு. இவைகளை அடிக்கடி சாப்பிடுறதால செக்ஸ் ஹார்மோன் குறைவை தடுக்கலாம். அதே போல ஆண்களோட செக்ஸ் ஹார்மோனான ஆண்ட்ரோஜனை அதிகரிக்கும் உணவுகளா சிவப்பரிசியும், வாழைப்பழங்களும், வேர்க்கடலையும், திராட்சையும், சிட்ரஸ் பழங்களும் இருக்கு. இவைகளையும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலும் ஆண்களுக்கும் செக்ஸ் ஹார்மோன்கள் சரியா செயல்படும். நிச்சயம் இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். இன்னும் இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமான குறிப்புகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.